எதிர்த்து இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன கட்டுறாங்கன்னா ஈஸ்வரியும் ஜன்னியும் பார்கவி போய் பார்க்க போகிறாங்க. அப்போ பார்கவி விட்டு நடந்ததெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இந்த தர்ஷனை சும்மா விடக்கூடாது, நீ வா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நேரம் அவங்க அப்பா வர்றாரு, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பார்கவி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா கதிரும் தர்சனம் அறிவுக்கரிசி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அறிவுக்கரிசி கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கதிரும் தர்சனம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அறிவுக்கரிசிட்டு சொல்கிறாங்க. அப்போ அறிவுக்கரிசி சொல்கிறாங்க, கவலையப்படாதீங்க, இனி உங்கள் விஷயத்தில் அந்த பார்கவியும் அவங்க அப்பா பாட்டுக்காரனும் தலையிடவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுக்கரிசி அடியாக்களை செட் பண்ணி பார்கவி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க மிரட்டுறாங்க, நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணனா உயிரோடையே இருக்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்கவி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரியும் ஜன்னியும் சந்தோஷப்படுற மாதிரி கட்டுறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். அந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.